பிக் பாஸ் மூலமா பாப்புலரான கப்பிள்ஸான அமீர் அண்ட் பாவனிக்கு நேற்று ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில் செம்ம கிராண்டா வெட்டிங் நடந்து முடிஞ்சிருந்தது. மேலும் இவங்களோட வெட்டிங் முடிஞ்ச கையோட அமீரை பத்தின சில சர்ச்சைகளான விஷயங்கள் தான் சோசியல் மீடியால பேசப்பட்டு வருது. அதாவது அமீருக்கு ரொம்ப நெருக்கமா ஃபேமிலி மாதிரி இருந்தவங்க தான் ஐஷுவோட ஃபேமிலி. அமீருக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்க யாரும் இல்லாத டைம்ல அஷ்ரஃபோட ஃபேமிலி தான் அடைக்கலம் கொடுத்து அமீருக்கு டான்ஸ் ஸ்டுடியோ ஓபன் பண்றதுக்கான சப்போர்ட்டை கொடுத்து ஃபேமிலி மெம்பர் மாதிரியே கூடயே வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட குடும்பத்தை எதிர்த்து அமீரை கூட வச்சிட்டு இருந்ததா அமீர் பிக் பாஸ்ல கூட சொல்லியிருந்தாரு. இப்படி தனக்கு நெருக்கமா இருக்க ஃபேமிலி கூட கடந்த சில வருஷங்களாவே அமீர் சுத்தமா பேசுறது கிடையாது. அதாவது அமீர் பிக் பாஸ் சீசன் 4ல இருந்ததுக்கு அப்புறமா பிக் பாஸ் சீசன் 5ல ஐஷு கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஐஷு பிக் பாஸ் போறதுல அமீருக்கு துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னும் அஷ்ரஃபோட ஃபேமிலி தான் இந்த முடிவுல உறுதியா இருந்தாங்க. அதனால அமீர் கிட்ட அதிகமா பேசுறது இல்லைன்னு சொல்லப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் ஐஷுக்கும் நிக்சனுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைனால அமீர் நிக்சன் பக்கம் நின்னதாலையும் ஐஷுக்கு ஆதரவா எதுவும் பேசாதனாலையும் தான் இந்த விரிசல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து இப்போ நேத்து அமீரோட மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்க நிலையில அமீரோட இந்த திருமணத்துல அஷ்ரஃபோட ஃபேமிலில இருந்து யாருமே கலந்துக்கல. சோ அதனால அமீர் அவங்களை இன்வைட் பண்ணலையா இல்ல அஷ்ரஃப் கலந்துக்கலையா, உங்க ஃபேமிலிக்குள்ள இருக்க பிரச்சனை இன்னும் முடியலையா அப்படின்னு பல பேர் சோசியல் மீடியால கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கு ஐசு கூட ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணி தயவு செஞ்சு எங்க பர்சனல் லைஃப்ல தலையிடாதீங்க, எல்லாருக்கும் பிரைவசின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. சோ என்ன ஏதுன்னு தெரியாம வாய்க்கு வந்தது பேசக்கூடாது. ஒரு காலத்துல ஜொலிச்சதெல்லாம் தங்கமாயிர முடியாது. ஸோ தயவு செஞ்சு எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஐஷுவோட அப்பாவான அஷ்ரஃபும் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சில நேரம் தெருவில் பசியோடு இருக்கிற நாயை பார்ப்பீங்க, அது மழையில நடுங்கிட்டு பசியோடு கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நாயை பார்த்தீங்கன்னா அதை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அதை அரவணைச்சு சாப்பாடு கொடுத்து பத்திரமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு மனுஷனை அதே நிலையில ரோட்ல பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, கொஞ்சம் பணம் கொடுங்க, அது போதும். அவனை வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு போயிடாதீங்க, அது ஒரு பெரிய தப்பு. அதுக்கு நான் வாழ்ற வாழ்க்கை தான் உதாரணம். அதாவது நானும் அதே போலதான் தெருவில் கடந்த ஒருத்தனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இன்னைக்கு இந்த நிலையில இருக்கேன் அப்படின்னு ஐஷுவோட அப்பா அஷ்ரப் சொல்லியிருக்காரு. மேலும் நான் கடைசியா பேசும்போது என்ன அவங்க கதையில வில்லனா காட்ட பார்க்கலாம், என்னோட இறக்க குணத்தை அவங்க ஆயுதமாக்கி அவங்க செஞ்ச தப்ப மறைச்சு அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு நான் தயாரா இருக்கேன். இப்போ காலம் மாறி போச்சு, இனிமே நான் யாரையும் ஏமாத்தவோ மிதிக்கவோ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா இந்த போஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணியிருக்காரு.